வாழ்க வளமுடன். தான் தனது என்ற பெற்றோருக்கு பிறந்தது 6 பிள்ளைங்களாம். அதுதான் பஞ்சம் 6 தீய குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்களையும் நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படின்னு இந்த 6 நல்ல குணங்களா மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளனா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனிதன் பஞ்சமா பாதகங்கள் என்று அழைக்கக்கூடிய 5 பெரும் தவறுகளை செய்வதற்கு வழிவகுக்கும். அந்த பஞ்சமா பாதகங்கள் என்பது பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு. எனவே 6 தீய குணங்களை சீரமைத்து கொண்டு நாம் ஆரோக்கியமாகவும் நல்ல முறையிலும் வாழ்க்கையில் நல்ல நிலையில் உயரலாம். வாழ்க வளமுடன். அருகுண சீரமைப்பு என்ற தலைப்பில் முதலாவதான விஷயம், பேராசை நிறைமனமாக மாறட்டும் என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆசை என்றால் என்ன, பேராசை என்றால் என்ன என்ற கேள்வி நம் மனதில் எழும். ஆசை என்பது நமக்கு தேவையான விஷயங்களை ஆசை என்று கூறலாம். இப்போ நம்மளுக்கு பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்றது ஒரு தேவை. அந்த தேவையை பசியோட ருசிச்சு சாப்பிடலாம் அப்படின்றதும் ஒரு ஆசை தான். அதுக்காக வெறும் பசிக்கு ருசி இல்லாம சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சாப்பிடும்போது ஒரு 6 சுவையோட ருசியா சாப்பிடணுன்றது ஒரு நியாயமான ஆசை தான். ஆனா நான் இந்த ஐட்டம் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், மற்றதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பேராசை. அவர் சில பேர் சாப்பாடு ஐட்டம்னா ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்தை வாங்கி சாப்பிட்டாதான் ஏதோ சாப்பிட்ட மாதிரியே இருக்கு என்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஸோ அது நம்மளுடைய தேவைக்கு மேல உள்ள ஆசைகள் எல்லாமே பேராசை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ உதாரணமா நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாகனம் நம்மளுக்கு தேவை, ஒரு 2 வீலர் தேவை, ஃபேமிலியோட போனா ஒரு கார் தேவை தான். அது ஆசை தான். அது எல்லோர் மனசிலும் ஏற்படக்கூடிய ஒரு ஆசை தான். அந்த ஆசையினால எந்த வித தவறும் இல்லை. ஆனா நம்மளுக்கு ஏற்கனவே 2 வண்டி இருக்கு, ஏற்கனவே ஒரு கார் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னொரு கார் வாங்கணும், ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க, அதனால நான் அதை விட பெருசா கார் வாங்கணும், நான் கார் வாங்கிட்டு எல்லாரும் முன்னாடி போய் நான் ஜம்பமா நான் பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பேராசை. இப்ப இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். இப்ப யார் யாரெல்லாம் இந்த ஆசைய பேராசைன்னு பிரிச்சு பாக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த நிறைமனம் என்பது தானாகவே வந்துவிடும். ஏன்னா நம்மளுக்கு போதும், இருக்குது போதும் அப்படின்றதுதான் நிறைமனம். அதுக்காக நாங்க யாருமே கார் வாங்காதீங்க, யாருமே பைக் வாங்காதீங்கன்னு சொல்லவே இல்லை, அப்படி சொல்லவும் கூடாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட தேவையும் கூட. இப்போ ஒரு வீட்டுல 4 பேர் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப 4 வண்டி வேணும்ன்றது ஒரு தேவையான ஆசை தான். அதுல தப்பான பேராசையும் கிடையாது. அதே சமயத்துல ஏற்கனவே 4 கார் இருக்கு, 4 பைக் இருக்கு, அப்படி இருக்கும் போதும் இன்னும் 2 கார் வாங்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்களுக்கு வசதி இருந்தாலுமே சொல்றேன், அந்த 4 கார் வச்சுட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கார் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வசதியே இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது கூட அது பேராசையில தான் வரும். ஏன்னா அது அவங்களுடைய தேவைக்கு மீறிய ஆசை. தேவைக்கு மீறிய ஆசை அனைத்தும் பேராசையாக இருக்கட்டும். அதனால இந்த பேராசை நிறைமனமாக மாற வேண்டும். போதும், நம்மளுக்கு தேவைக்கு இருக்கிறது, அதனால இது போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் நிறைமனம். நம்ம மனவளக்கலையில அகத்தாய்வு பயிற்சியில ஆசை சீரமைத்தல்னு ஒரு தனி பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தவம் ஏற்றிவிட்டு ஒரு 2 மணி நேரமாவது மௌனமா இருந்து சிந்திக்கணும். சிந்திச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை ஒவ்வொரு ஆசையா எழுதிட்டு வரணும். எழுதிட்டு அதுல ஒரு ஆசையை மட்டும் எடுத்துக்கணும். இந்த ஆசையை நம்மளுக்கு தேவைதானா, முதல்ல தேவைதானான்னு பார்க்கணும். அந்த தேவையை பூர்த்தி பண்றதுக்கு பொருளாதார வசதி நம்ம கிட்ட இருக்கான்னு செக் பண்ணணும். பொருளாதார வசதி இருந்தாலும் இந்த ஆசையை நிறைவேற்றுவதனால நமக்கோ அல்லது பிறருக்கோ ஏதாவது துன்பம் வருமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இப்படி எல்லா விஷயத்திலையும் இது சரியா இருந்தா மட்டும்தான் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுமே தவிர ஒரு ஆசையை நினைச்ச உடனே நிறைவேற்றிக்க கூடாது. அப்படி நிறைவேற்றுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த உணர்ச்சிக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காமல் நம்முடைய அறிவுக்கு இடம் கொடுத்து நம் சிந்தித்து செயல்பட்டால் நம் ஆசையை சீரமைத்து கொள்ளலாம்.
நம்மளுடைய பேராசை ஏதாவது இருந்தால் அந்த பேராசையும் சீரமைத்து கொண்டு நிறைமனமாக மாற்றலாம். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருகுண சீரமைப்பு 2ஆம் பகுதி. சினம் பொறுமையாக மாறட்டும் அல்லது சகிப்புத்தன்மையாக மாறட்டும். நமது மனவளக்கலை பயிற்சிகளில் கற்றுத்தரப்படும் அகத்தாய்வு பயிற்சியில் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சியை கற்றுத்தருகின்றனர். பொதுவாக சினம் என்பது தவிர்க்கக்கூடியதே. சினத்தினால் பெரும்பாலும் தீய விளைவுகளே ஏற்படுகின்றன. எனவே சினத்தை நாம் தவிர்க்க பழக வேண்டும். பொதுவா நமக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நினைக்கிறத மற்றவங்க செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். நாம சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அது செஞ்சுக்கிட்டே இருக்கே என்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கோபத்துல. ஸோ நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு மற்றவங்களும் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவர்களையும் மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவது மட்டுமே. அப்படி வாழ்த்துக்கிட்டே வரும்போது நாளடைவில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எண்ணம் பிறருடைய மனதை தாக்கி அவர்களும் நல்வழியில் படுத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அந்த சமயத்துல நம்ம அவங்க பேர்ல கோவப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எப்போதுமே நாம நினைக்கிறது தான் கரெக்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம், அதனால எல்லாருக்கும் நன்மை அளிக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா அதே மாதிரி மற்றவங்களும் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சில பேர் அன்னதானம் பண்றாங்க. அன்னதானம் பண்றது நல்லதுதான், 4 பேருடைய பசிய போக்குவது ஒரு உயர்ந்த புண்ணியமான காரியம்தான். அதுக்காக மற்றவங்க எல்லாரும் நம்மள மாதிரி அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஒரு நல்ல விஷயம் அன்னதானம் பண்ற மாதிரி அவங்க வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் அன்னதானத்துக்கு காசு கேட்பாங்க. இப்போ காசு கொடுக்கலன்னா வச்சுங்களேன், அவங்கள தப்பா பேசுவாங்க. அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம கிட்ட எப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குதோ, நல்ல குணாதிசயம் இருக்கிறதோ, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுல அவங்களை பாராட்டினோம்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். கூடுமான வரைக்கும் சினத்தை தவிர்த்து பாருங்க. ஒருவேளை சினம் உங்களை அறியாமலே கோபம் வந்துடுச்சு அப்படின்னா, வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த சினத்தை ரொம்ப பொறுமையாவே நீங்க இருந்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு சினமே வராது. ஒருவேளை நீங்க பொறுமையா இருந்ததுக்கு அப்புறமும் கோபம் வந்ததுன்னா ஒரு செகண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப எதுக்காக நம்ம கோவப்படுறோம்? இப்ப கோவப்பட்டு அவங்களை திட்டினா அவங்க மாறிடுவாங்களா? மேலும் மேலும் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்றத ஒரு செகண்ட் நீங்க மனசுல யோசிச்சு பாத்தீங்கன்னாலே போதும். அதுக்கப்புறம் மற்றவங்களை திட்டுறதோ மற்றவங்க கிட்ட சண்டை போடுறதோ எதுவுமே நடக்காது. சரி, இந்த சூழ்நிலையில இவங்க நம்ம சொல்றதை கேட்கல, இதுக்கு இவங்களை என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம்னு ஒவ்வொரு நாளும் தவ முடிவுல நம்ம வாழ்த்துறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தவ முடிவுல இவங்களை வாழ்த்தணும், இல்லை இப்பயே மனசுக்குள்ளார வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே அந்த கோபம் பொறுமையா மாறிடும். அந்த கோபம் அங்கிருந்து விலகிடும். எனவே சினத்தை தவிர்ப்போம், அனைவரும் சந்தோஷமாக வாழ்வோம். இந்த கோபம் மனசுல வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரத்த ஓட்டம் அதிகமாகுது. பிளட் ப்ரெஷர், பிபி சொல்றாங்க இல்லையா, பிபி அதிகமாகுது. அப்ப கோபம் படுற மாதிரி நடிங்க, அப்ப கோபப்படாதீங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம உண்மையிலேயே கோபப்படுறோமா அல்லது கோபப்படுற மாதிரி நடிக்கிறோமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயத்த நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும். நீங்க யாரையாவது திட்டும் போது உங்க பிபி அதிகமாகுதான்னு பாருங்க, ப்ரெஷர் அதிகமாகுதான்னு பாருங்க, ரத்த ஓட்டம்லாம், அதாவது ஹார்ட்ல கை வச்சு பார்த்தீங்கன்னா வேக வேகமா இதயம் துடிக்கிறது தெரியும். அப்ப நீங்க படபடன்னு அடிச்சிக்காம நீங்க திட்டுறீங்க, வாயால திட்டுறீங்க, வார்த்தைகள்ல மட்டும்தான் அந்த கோபம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரத்த ஓட்டம், இருதயம் நார்மலா இருக்கும். அதுக்கு பேர் தான் கோபப்படுற மாதிரி நடிக்கிறது. இப்ப நான் ஆசிரியரா இருக்கேன், நான் மாணவர்களை திட்டுறேன்னு வச்சுங்களேன், அந்த திட்டும் போது எந்தவித பற்றுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறை கண்டிக்கும் விதமாக நம்ம திட்டோம்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துல எந்த வித பற்றும் இல்லாதனால அங்க எனக்கு பிபி அதிகமாகல, நார்மலான பிபி தான் இருக்கு. அந்த கோபம் வார்த்தைகளை மட்டும்தான் இருக்கும், ஆனா என்னுடைய செயல்ல அந்த கோபம் இருக்காது. அதை உடனே மறந்துட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மற்ற வேலையை நம்ம நார்மலா பார்ப்போம். அதுக்கு பேர் தான் கோபப்படுற மாதிரி நடிக்கிறது. இப்படி கோவப்படுற மாதிரி நடிக்கும் போது நம்மளுக்கு உடல்ல எந்தவித சோர்வோ இல்லை வேற பிபி அதிகமாகிறதோ வேற எந்த பிரச்சனையும் நடக்காது. ஸோ உண்மையிலேயே ஒருத்தர் கோவப்பட்டு யாராவது திட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிபி அதிகமாகிறதோட இல்லாம நிறைய பசிக்கும்.
நீங்க நிறைய சாதாரணமா ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோவப்பட்டதுக்கு அப்புறம் அது பசிக்குது பாருங்க, அப்ப சாப்பிட்டு பாத்தீங்கன்னா 5 இட்லி சாப்பிட்டாலும் ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது நீங்க கோபம் வரும்போது நீங்க உங்களை உடலையே நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த மாற்றங்கள்லாம் தெரியுதான்னு உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. சினத்தை பற்றி பல மகான்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல நான் கேள்விப்பட்ட 2-3 விஷயத்த மட்டும் இங்க சொல்றேன். ஒரு கோபம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய கத்தியாம். இப்போ கத்தி வந்து நார்மலா ஒரு பக்கம் கூர்மையா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து கைப்பிடி இருக்கும், கத்தியோட கைப்பிடி இருக்கும். ஸோ அதை வச்சுதான் ஒரு மரத்தை வெட்டும் போதோ இல்லை வேற ஏதாவது செய்வாங்க. இப்போ 2 பக்கமும் கத்தி கூர்மையா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கையை பிடிச்சிருக்கிறவருக்கும் காயம் ஏற்படும், அது யாரை போய் தாக்குதோ அவங்களுக்கும் காயம் ஏற்படும். அப்ப கோபம் என்பது 2 பக்கமும் கூர்மையான கத்தி. அது யார்கிட்ட இந்த கோபம் அதிகம் வருதோ அவங்களையும் பிறரையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கோபம் என்பது ஒருவர் வந்து விஷத்தை அறிந்துவிட்டு பிறர் சாக வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒப்பாகும் அப்படின்னும் சொல்றாங்க. அதாவது யாரு கோவப்படுறாங்களோ அவங்க உடம்ப தான் முதல்ல பாதிக்குது, மனசையும் கண்டிப்பா பாதிக்குது. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு அந்த பாதிப்பு வரணும்னு நினைக்கிறாங்களாம். அது பாதிப்பு வராம கூட போகும். ஏன்னா நீங்க திட்டுறவங்க வந்து கொஞ்சம் மன உறுதியோட இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்ல மனவளக்கலை இல்ல நல்லா தேர்ச்சி பெற்ற நண்பர்களா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்ப நீங்க திட்டும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ளார என்ன திட்டுறவர் வந்து வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த கோபம் அதிகமா வர்றவங்களுக்கு தான் இந்த உடல்ல அதிகமான பாதிப்பு இருக்கும். எனவே சினத்தை தவிர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருகுண சீரமைப்பு பகுதி 3, கடும் பற்று ஈகையாக மாறட்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் கடுமையான பற்று என்பது தேவையில்லை. அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு தேவைதான், ஆனா அந்த சாப்பாட்டுல ஒரு மிகப்பெரிய பற்று வைக்கிறாங்க பாருங்களேன், அதுதான் வந்து அவர்களுக்கு சில துன்பங்களை விளைவிக்கிறது. எல்லாரும் பசிக்கு சாப்பிடணும், சாப்பிடும் போது நல்ல ருசியா டேஸ்டா சாப்பிடணுன்றது உண்மைதான், அதுல வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா இது இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாது, என்ன இது சாப்பாடு, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்கதான் வந்து கடுமையான பற்று வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு இல்லாத அவங்களால சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்றாங்க. ஆனா சாப்பாட்டுல என்ன தேவைன்னா சுவைகள் தான் தேவை. 6 சுவையும் கலந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட சுவையோ, ஒரு இனிப்பையோ இல்ல வந்து காரத்தையோ அதிகமா சாப்பிடுற பழக்கம் நம்ம கிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சுவையில அதிகமான கவனத்தை செலுத்தும் போது பற்றுகள் வந்து அதிகமா இருக்கு. இப்ப இந்த கடும் பற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நல்லா ஒட்டிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், கடுமையான பற்று இருக்குன்னா நல்லா ஒட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன, அதுல இருந்து அது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு பேனர் இருக்கு, அது பேனர்ல வந்து நல்லா பசையை தடவி செவுத்துல நல்லா ஒட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும், அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். அப்படியே மீறி அதை எடுத்தோம்னா என்ன ஆகும், கிழிஞ்சிக்கணும். அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம பற்று வந்து அதிகமா வச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துல வந்து நம்ம பிரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் போனை வந்து எல்லாம் கடும் பற்று வச்சிருக்காங்க. இப்போ போன்ல எந்த நேரமும் போனையே பார்த்துட்டு இருக்குது. போன் வந்து பிசிக்கலா வந்து நம்ம கிட்ட கையில ஒட்டிடலாட்டா கூட அது ஒட்டின மாதிரி தான், பசை போட்டு ஒட்டின மாதிரி தான் நம்ம கிட்ட போனு நிறைய பேர்கிட்ட ஒட்டிட்டு இருக்கு. அது இல்லாம இருக்கிறவங்க பழகணும். இப்ப நீங்க வந்து டெய்லி போன்ல பார்த்து பார்த்து பழகிட்டீங்க, அது வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 1/2 1 hour வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்ல போனை வந்து சைலண்ட் மோட்ல போட்டுட்டோ வேற ஏதாவது வேலை பழகலாம். அப்ப என்ன ஆகுனா, போன் பக்கத்துல தான் இருக்கு, அது தேவைப்படும் போது நம்ம எடுத்து பேசுறோம், தேவைப்படும் போது அதை பயன்படுத்துறோம், மற்ற நேரத்துல அதை வச்சுட்டு பயன்படுத்தினோம்னா அதுல கடும் பற்று இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆன்மீகம்னாலே பற்றற்ற பற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த பற்றற்ற பற்று அப்படின்னா அது கூடவே இருக்கணும், ஆனா அது இல்லாம இருக்கிற மாதிரி. அதாவது சாப்பாடுல எந்த அளவுக்கு பற்று அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு விரதம் இருக்கிறதுலயும் பற்று வைக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து பற்றற்ற பற்று. இந்த பற்றற்ற பற்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம கண்ணாடியில நம்ம உருவம் தெரியுது இல்லையா, அப்ப நம்ம உருவம் வந்து அந்த கண்ணாடியில பற்றிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா பற்றிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம எப்ப அந்த கண்ணாடி விட்டு நகர்ந்து வரணுமோ உடனே அந்த உருவமும் கண்ணாடியில இருந்து விலகிடுது. அப்ப அது பற்றாமல் பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றத உதாரணமா சொல்லுவாங்க. இது நீங்க பழங்களை எடுத்துங்க, சில பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அதுல வந்து பற்றே இருக்காது. இப்போ ஒரு பச்சை வாழைப்பழம் எடுத்துங்க, பச்சை வாழைப்பழம் தோல் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கையில லேசா தொட்ட உடனே வந்துடும். அதில் ஒட்டிட்டு தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம கையை வச்ச உடனே அழகாக வெளியில வந்துடும். அப்போ அதில் வந்து பற்று இல்லாத ஒரு பற்றுன்னு ஏதோ என்னுடைய சிந்தனைக்கு தோன்றுச்சு, அதை நான் சொல்றேன். அதே போல வந்து பொருளாதாரத்துலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் பணத்துல வந்து பற்று ரொம்ப அதிகமாக வச்சிருப்பாங்க. எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும்னு சொல்லி பணத்தை சேர்த்து 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 அதிகமாக வச்சு கடும் பற்றோட அதிகமாக தேவைக்கு அதிகமான பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. இதை பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து பிறருக்காக செலவு பண்ணுங்க. அது வந்து ஒரு 2% இருக்கலாம், இல்லை 5% இருக்கலாம். இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. ஆனா உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குதோ அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது மற்றவர்களுக்கு கொடுத்து பழக 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 என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடும் பற்று என்பது குறைந்து கொண்டே வரும். இப்ப பொருள் பற்றுல இருந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா ஈகையா மாறணும்னு சொல்றாங்க. அதாவது பணம் அதிகமா இருக்கும்போது அந்த பணத்துல ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இப்ப இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்கு. மொபைல் எந்த நேரமும் மொபைல் போன் பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பற்றுல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய எண்ணெல்லாம் இந்த வீடியோ பார்க்கணும்னே இருக்கு. ஸோ அதை எப்படி ஆப்போசிட்டா மாறலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி யூடியூப்லயோ இல்லை சோஷியல் மீடியாவில போஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஒரு நேரத்தை செலவழிச்சு உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை செலவழிக்கிறீங்க இல்லையா. அப்ப நீங்க ஒரு உபயோகமான ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். இதுவும் ஒரு வகையில ஈகை தான். ஏன்னா நம்மளுக்கு எது அதிகமா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ நம்ம கிட்ட, அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. இப்போ உங்கள்கிட்ட நாலேஜ் அதிகமா இருக்கு, நீங்க வந்து ஒரு 5 வருஷமா வந்து சோஷியல் மீடியால நிறைய கண்டென்ட்டை பார்த்து உங்கள்கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதே கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அதில் சேர்த்து நீங்க ஒரு புது வீடியோவை கிரியேட் பண்ணி அதை மக்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. அதுவும் ஒரு சர்வீஸ் தானே, அதுவும் ஒரு ஈகை தானே. அதனால 4 பேருக்கு பயனடையுதுன்னு வச்சுங்களேன், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருந்துச்சு. சரி இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரலன்னு யோசிக்கும் போது, சரி நம்மளும் கொஞ்சம் கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றத விட இது எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது திரும்பி பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வந்து இவ்வளவு டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணா என்ன இருக்கும், சும்மா வெட்டியே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ என்னுடைய நேரத்தையும் நான் நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்கு. அதனால கடும் பற்று உங்களுக்கு வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடும் பற்றுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்ககிட்ட எது எக்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருகுண சீரமைப்பு பகுதி 4, முறையற்ற பால் வேட்கை கற்பு நெறியாக மாறட்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவனமா கொடுத்திருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா முறையற்ற பால் வேட்பு தான். அதாவது பால் உறவு அப்படின்றது வந்து தவறான விஷயம் கிடையாது, அது சரியான நல்ல விஷயம்தான். ஆனா அது முறை தவறி போகும்போது தான் தவறாயிடுது. அப்ப வந்து முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்றது எதிர்பாலினத்தவர் மீது ஏற்படும் ஒரு உள்ள கிளர்ச்சி, ஒரு கவர்ச்சி அப்படின்னு ஒரு ஈர்ப்பு அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒவ்வொருவரும் அதை நம்ம சமுதாயத்து விதிக்கு உட்பட்டு, இந்த சமுதாயத்துல இதற்கு திருமணம் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அது குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு சமுதாயத்துல எல்லாருமே திருமணம் என்ற உறவுல இணையறாங்க. அந்த சமயத்துல நான் கற்பு நெறியோடு ஒழுக்கமாக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை ஒவ்வொருவருக்கும் மனதில் எழ வேண்டும். அப்படிப்பட்ட உறுதிமொழி மனசுல வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு சில பயிற்சி முறைகள்லாம் இருந்ததுன்னா மிக மிக உதவியாக இருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த முறையற்ற பால் கவர்ச்சியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவர்கள் எல்லாம் காயகல்ப பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொண்டு தினமும் செய்து வர உங்களிடம் அந்த பால் உணர்வு என்ற உணர்வு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதாவது காந்தி தாத்தா வந்து 3 பொம்மைகளை சொன்னாரு, கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது அந்த காலத்து பழைய படத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க,
நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்துல வந்து ஆரம்பத்துல ஒரு சின்ன போட்டோ ஒன்று காமிப்பாங்க. அதுல 4வதா ஒரு குரங்கு இருக்கும். அதுல ரஜினிகாந்த் கேரக்டர் தான் வந்து அந்த 4வது குரங்கு இருக்கும். அது வந்து உணர்வு அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, சில பேர் தப்பா அதை புரிஞ்சுக்குவாங்க. உணர்வு அடக்கம்னா கண்ணை மூடிட்டோம்னு வச்சுங்களேன், பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. தீய விஷயங்களை பார்க்க கூடாது அப்படின்றதுதான் கண்களை மூடிக்கொள்வது. அதே போல உணர்வு அடக்கம், இந்த பால் உணர்வு உங்கள் கட்டுப்பாடில் இருக்க வேண்டும் அப்படின்றது, அதற்கு தான் வந்து அந்த காயக்கல்ப பயிற்சி உறுதுணையாக இருக்கும். அப்ப அந்த காயக்கல்ப பயிற்சி செஞ்சா நம்ம வந்து சாமியார் ஆயிடுவோமோ, நம்மளுக்கு வந்து எந்த வித உணர்வும் வராதோ அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இது மறுபடியும் சொன்ன மாதிரி தான், நீங்க கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? தீய விஷயங்களை பார்க்க கூடாது, நல்ல விஷயங்களை பார்க்கலாம். அதே போல காயகல்ப பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்து வர 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 அந்த உணர்வு உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். எனவே இந்த பால் உணர்வை சமுதாய விதிப்படி திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் அளவு முறையோடு ஈடுபடலாம் என்பதே மகரிஷி அவர்களுடைய மிகப்பெரிய போதனை. இது நமக்கு அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருத வேண்டும். எனவே நீங்களும் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் 15 வயது ஆணும் பெண்ணும் இந்த காயக்கல்ப பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான பயிற்சி தான். இந்த பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள். கத்துக்கிட்டீங்கன்னா இந்த முறையற்ற பால் கவர்ச்சின்றது கற்பு நெறியாக மலரும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாறட்டும். பொதுவாக மனிதர்களிடம் ஆணவம் என்ற ஒன்று உண்டு. அது ஒரு சில பேருக்கு அதிகமா இருக்கும், ஒரு சில பேருக்கு கம்மியா இருக்கும். ஆனா ஈகோ இருக்கிறதுனாலதான் மனுஷனாகவே இருக்கணும்னு சில பேர்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த ஆணவம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, தானே உயர்ந்தவன் என்ற உயர்வு மனப்பான்மை வந்துடும். நம்ம பொதுவா தாழ்வு மனப்பான்மை நிறைய கேள்விப்பட்டிருப்போம். என்னால வந்து இதை செய்ய முடியாது, நான் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நான் வந்து டிராயிங் வரைய முடியாது, என்னால ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க. அதை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு தவறோ அதே அளவுக்கு எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய ஆளு, மற்றவங்க எல்லாம் சும்மா வேஸ்ட் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு உயர்வு மனப்பான்மையும் ஒரு சில பேர்கிட்ட இருக்கத்தான் செய்கிறது. இந்த தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இது ரெண்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு தடையாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கைரேகை வெவ்வேறாக இருப்பது போல ஒவ்வொரு மனிதர்களிடம் ஒரு சில திறமை இருக்கத்தான் செய்கிறது. அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அதனால எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் பெரிய ஆளுன்றது கிடையவே கிடையாது. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ராக்கெட்டை அனுப்பும் போது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைவர் வந்து அந்த தவறை வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க அவருடைய புக்கை படிச்சா தெரியும். எனவே எல்லாருமே சிறந்தவர்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அவர்களுடைய திறமை, தனித்தன்மை இருக்கத்தான் செய்யும். எனவே அந்த ஒரு மனிதருக்கும் உயர்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேற மாதிரி இருக்கும். எனவே உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாக மாற வேண்டும். இந்த நேர்நிறை உணர்வு அப்படின்னா, மற்ற அனைவர்களைப் போல நாமும் ஒரு சராசரி மனிதனே என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த நேர்நிறை உணர்வு வருவதற்கு உங்களுக்கு தவ பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். மனவள கலையில் கற்றுத்தரப்படக்கூடிய அனைத்து வகையான பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் நேர்நிறை உணர்வு மனம் பெற வாழ்த்துகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றுங்கள். இந்த வஞ்சம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோபம் வருது இல்லைங்களா, இந்த சினத்தை நீங்க தவிர்க்காம விட்டுட்டீங்கன்னா, சினம் ஒவ்வொரு தடவை வரும்போது என்னன்னா, அந்த யார் மேல நமக்கு கோபம் இருக்கோ அவங்க மேல வந்து வஞ்சம்னு ஒண்ணு வரும். அதாவது தீர்க்கப்படாத கோபம். அந்த கோபம் வந்து ஒருத்தர் யாராவது அடிச்சுட்டாங்கல்ல, ஒரு பழி வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட சில சமயம் அங்க முடிஞ்சிடும். ஒரு சில சமயம் என்ன ஆகுன்னா அதுவும் முடியாது. அடிச்சதுக்கு அப்புறமும் கோபம் இருக்கும், மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நாள்பட்ட கோபம் இருக்கு இல்லைங்களா, மனசுக்குள்ளாரே இருக்கு இல்லைங்களா, அது வந்து வஞ்சமாக மாறிவிடும். அதுதான் வஞ்சம்னு சொல்றாங்க. இந்த வஞ்சம்
அப்படின்னு வந்துச்சுனாலே என்ன ஆகுன்னா, மனசுக்குள்ளார வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தீய எண்ணம் வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்தியையும் நம்ம மன நிம்மதியையும் அழித்து கொண்டேதான் இருக்கும். எனவே இந்த வஞ்சம் அப்படின்றது வந்துட்டாலே யார் மீது நம்ம வஞ்சம் வச்சிருக்கோமோ அவங்க மேல பழிக்கு பழி வாங்காம நம்மளும் அவங்கள மன்னித்து விட வேண்டும். இந்த பழிக்கு பழின்ற வார்த்தையை பாருங்க, பொதுவா வந்து பழி அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, பழி பாவம், பாவம் அப்படின்றத பழின்னு சொல்லுவாங்க. இப்ப பழி வாங்குறதுனா என்னங்க, நீங்க கடைக்கு போறீங்க, சீப்பு வாங்குறீங்க, சோப்பு வாங்குறீங்க, உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறீங்க. அதே மாதிரி பழிய வாங்குறீங்க. பழி வாங்குறீங்கன்னா என்ன ஆகும், அவங்க பண்ண பாவத்தை பழிய நீங்க வாங்கிக்கிறீங்க. எப்படி வாங்கிக்கிறீங்க, பிறருக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த பழி பாவத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த கர்மா, அவங்க ஏற்கனவே ஒரு கர்மா பண்ணி வச்சிருக்கிறாங்க, அது நல்ல தீய கர்மாவோ நல்ல கர்மாவோ என்னவோ வச்சிருக்காங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அந்த துன்பம் அங்க நிறைய போகுது. அவங்க துன்பப்படப்பட என்ன ஆகும், அவங்க கிட்ட இருக்க தீய கர்மாக்கள் எல்லாமே வந்து வெளியில போயிடும். அது வெளியில போகும்போது யார் அந்த துன்பத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே வந்து சேரும். இப்ப ஒரு சில பேர் நிறைய பேருக்கு துன்பத்தை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து தீய பதிவுகள்லாம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அவங்க நிறைய பழி வாங்கி கொண்டே இருப்பாங்க. அந்த பழி வாங்குறதுனால எந்த வித புண்ணியமும் கிடையாது, எந்த வித நல்ல விஷயமும் நடக்க போறதில்ல. அப்படி பழி வாங்குறதுக்கு பதிலா அவர்களை மன்னித்து விட வேண்டும். ஒருத்தவங்களை மன்னிச்ச உடனே மனசுக்குள்ளார ஒரு அமைதி வரும். உண்மையா ஒருத்தவங்களை மன்னிச்சுட்டாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மனசளவுல வந்து இவங்க மன்னிச்சிருவோம் அப்படின்னு மன்னிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு மன்னிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும், மன அமைதி கிடைக்கும், நீங்க நிம்மதியா போய் தூங்கலாம். நலவாழ்வு நம் கையில் அப்படின்னு ஒரு புக்கு நான் பார்த்துருக்கேன். அதை வந்து ஃபாரின் லேடி தான் எழுதியிருக்காங்க. அது தமிழ்லையும் கிடைக்குது அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய நோய் இருந்திருக்கு, கேன்சர் நோய் இருந்திருக்கு, கர்ப்பப்பையில கேன்சர் நோய் வந்திருக்கு. அந்த நோயை வந்து குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த நோய் ஏன் வந்தது அப்படின்றது அவங்க மெடிடேஷனா பண்ணுவாங்க போல இருக்கு. மெடிடேஷன் பண்ணி அந்த தியான நிலையில அவங்க யோசிச்சு பாக்குறாங்க, ஏன் இந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அவங்க சிறு வயதுல வந்து பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க மேல ஒரு மிகப்பெரிய வஞ்சம் இருந்திருக்கு, பழி வாங்கணும் அப்படின்லாம் அவங்க மனசுக்குள்ளார என்னெல்லாம் இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணாங்களாம், ஒருத்தவங்களா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கற்பனை பண்ணி மனசால அவங்கள என்ன பண்ணிக்கலாம் வாழ்த்திக்கிட்டே வந்து அவங்கள வந்து மன்னிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. நான் உங்களை வந்து மன்னிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்க மேல நான் எந்த வித வெறுப்பையும் என் மனசுல உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒருத்தரை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மன்னிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கேன்சர் நோயே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க ஒரு நோய்க்கும் மனோபாவத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த புக்ல வந்து பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நோயெல்லாம் எந்தெந்த மனோபாவத்தினால வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, யாருக்காவது வந்து வாயில புண்ணு வந்துச்சுன்னா நீங்க என்ன அடிக்கடிக்கு டென்ஷன் ஆவீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஒரு நோய்க்கும் ஒரு மனோநிலைக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்றத நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நீங்க வேணா நெட்ல போட்டு பாருங்க, என்னென்ன மாதிரியான டிசீஸ்க்கு என்னென்ன மாதிரியான மைண்ட் செட் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதனால இந்த மனசை மாத்தினீங்கன்னா நோயும் குணமாகுன்றதுக்கு நிறைய அறிவியல் பூர்வமான ஆதாரம்லாம் இருக்கு. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, தேடினவங்களுக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும். எனவே உங்கள் மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் பல இருக்கின்றன, அதுல ஏதாவது ஒண்ணு வந்து இந்த வஞ்சம் அப்படின்றது, அந்த வஞ்சத்தை வந்து மன்னிப்பாக மாத்துங்கள். நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம்.